Good morning, students. Next topic we are going to study is short story. Okay, we are studying third unit prose and criticism, critical essays, kinds of criticism, qualification of critic, everything is over, and we are moving to the next topic, short story. So, what do you mean by short story? Okay. In our text, it is given that short story may be defined as a story that can be read at a single sitting. Okay. நம்மளுடைய டெக்ஸ்ட்ல வந்து இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஷார்ட் ஸ்டோரி கேன் பி ரெட் அட் ஏ சிங்கிள் சிட்டிங். ஒரே சிட்டிங்கில் வந்து நம்ம வந்து படிச்சிடலாம். அதுக்கு பேர் தான் ஷார்ட் ஸ்டோரி அப்படின்னு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே நம்ம டெக்ஸ்ட்லேயே தான் 2 மணி நேரத்துக்கு மேலே படித்தா 2 மணி நேரத்துக்கு மேலே இருக்கக்கூடாது. ஓகே, அந்த மாதிரி இப்போ ஒரு ஷார்ட்டான ஒரு ஸ்டோரி தான் ஷார்ட் ஸ்டோரி அப்படின்னு சொல்கிறோம். அது Edgar Allan Poe considered the short story as a prose narrative requiring from half an hour to 1 or 2 hours in its perusal. Thus, brevity is one of the essential characteristics of short story. However, a short story is not merely a novel on a producer scale. The short story has a distinct, well-marked organizational structure different from that of a novel. See, short story அப்படின்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா brevity is the most essential thing. Okay, brevity, that is ஷார்ட்னஸ், ரொம்ப ஷார்ட்டாக எல்லாத்தையும் சொல்கிறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் இன் ஏ ஷார்ட் ஸ்டோரி. பட் இட்ஸ் நாட் லைக் ஷார்ட் அண்ட் வெர்ஷன் ஆஃப் நாவல், அது வந்து கிடையாது. பட் தேர் ஆர் அண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் எ நாவலுக்கும் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி ஃபீச்சர்ஸ்க்கும் சில டிஃப்ரென்சஸ் வந்து இருக்குது. ஓகே, அது என்னென்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். அது firstly, the theme of short story must be one that can be effectively developed within prescribed limits. Okay, the theme of there should be a single theme. Okay, ஒரே ஒரு தீம் மட்டும்தான் இருக்கணும் அண்ட் அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறது தான் ஷார்ட் ஸ்டோரி. பட் இன் கேஸ் ஆஃப் நாவல் we have varieties of themes. Okay, the story should impress the reader as clear in outline and well proportioned. It should not give impression of crowding. This doesn't mean that the story should necessarily be confined in a single incident. It only means that even the story covers a wide field of time and large sequence of events. It should give you a concentration of interest. Most of the stories of Maupassant and Washington Irving's famous story Rip Van Winkle illustrate this point. என்னன்னா, the story should have concentration of interest. Okay, so படிக்கும்போது இன்ட்ரெஸ்டாக இருக்கணும் அண்ட் the curiosity to read. ஓகே, அடுத்தது என்ன அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியை வந்து ஏற்படுத்துறது தான் that is the most important characteristic features of a short story. Okay, அண்ட் ஒரே இன்சிடென்ட் தான் சொல்லணும், ஒரே காலகட்டத்தில் தான் சொல்லணும் அப்படின்லாம் எதுவும் இல்லை. 20 வருஷம் 10 வருஷம் 100 வருஷத்தில் நடக்கிற இன்சிடென்ட்ஸ், நிறைய இன்சிடென்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கூட ஒரு ஷார்ட் ஸ்டோரி சொல்லலாம். பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, தி ரீடிங் அங்குன்னு ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓகே, சாதாரண மக்களுக்கு வந்து இப்போ ரீடிங்க்குன்னு ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்குது. அண்ட் அதுக்கு வந்து அந்த ரீடிங்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸும் அதிக இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க நிச்சயமாக நாவல் வந்து படிப்பாங்க. பட் எனக்கு வந்து ரீடிங்க்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் ஸ்டோரி இன்ட்ரெஸ்டாக இருக்கணும் அப்படின்றவங்க ஷார்ட் ஸ்டோரி வந்து படிக்கணும். ஓகே, அண்ட் அந்த ஒரு பொண்ணுடைய அழகு எப்படி இருக்குது, அந்த நேச்சர் எப்படி இருக்குது அப்படின்னு தேவையில்லாமல் நிறைய டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆலிவர் ட்விஸ்ட், சார்ல்ஸ் டிக்கன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவனுடைய ஃபேஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா பாதி ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணுற மாதிரியும் நல்லா மூஞ்சி கழுவுன்ற மாதிரி, மீதி பாதி ஃபேஸ் வந்து மூஞ்சி கழுவாத மாதிரிலாம் அப்படி இருந்துச்சு. அவன் ட்ரெஸ் எப்படி இருந்துச்சு, அவன் இது போட்டிருக்க சட்டை வந்து கொஞ்சம் கிழிஞ்சிருந்தது, இந்த அளவு கிழிஞ்சிருந்தது அப்படின்னு மைன்யூட் டீட்டெயில்ஸ் எல்லாம் சார்ல்ஸ் டிக்கன்ஸ் வந்து ஆலிவர் ட்விஸ்ட் அண்ட் எல்லா நாவல்ஸ்லையும் எழுதியிருப்பார்.
பட் அந்த மாதிரி அன்னெசரி டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷார்ட் ஸ்டோரியில் தேவையே இல்லை. ஒரு இன்ட்ரெஸ்ட் அடுத்தது என்னவும் அப்படின்றத அந்த கியூரியாசிட்டி ஏற்படுத்துகிற எந்த ஒரு ஸ்டோரியுமே ஷார்ட் ஸ்டோரி அப்படின்னு தான் நாம் வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே. Secondly, the short story should have unity, which means unity of purpose, motive or action and of impression. A short story should contain only one informing idea, and it should be worked out with the singleness of purpose. No scattering of attention is allowed in short story as it may be allowed in a novel. So, second point, most important point, single purpose, single motive and of impression. ஒரே இம்ப்ரெஷன். காமெடினா காமெடி, அண்ட் இது இப்போ ரொமான்ஸ்னா ரொமான்ஸ், ட்ராஜடினா ட்ராஜடி. ஓகே. இப்போ மூவி எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஜானர்ஸ் இருக்கும். ரொமான்ஸு, இது ஆக்ஷன், த்ரில்லர் எல்லாம் இருக்கும். ஆனால் ஷார்ட் ஸ்டோரியில் அப்படிலாம் இருக்கவே கூடாது அப்படின்ற சென்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஓகே. இப்போ நாவலில் அல்லது மூவியில் இந்த சீன் காமெடி சீன், இந்த சீன் ஆக்ஷன் சீன், இந்த சீன் ஒரு சென்டிமெண்ட் சீன் அப்படின்னு இது பண்ணலாம். பட் அந்த மாதிரி விஷயங்கள் ஷார்ட் ஸ்டோரியில் இருக்கவே கூடாது. ஒரே ஐடியா, ஒரே விஷயத்தை தான் சொல்லணும், ஒரே இம்ப்ரெஷனை தான் கிரியேட் பண்ணணும். ஓகே. அதுதான் ஷார்ட் ஸ்டோரியில் இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர். அண்ட் நெக்ஸ்ட், ரைட்டர்ஸ் அண்ட் கிரிட்டிக்ஸ் ஹோல்ட் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் ஆன் த ஆர்ட் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரி. எட்கர் ஆலன் போ தாட் தட் ஷார்ட் ஸ்டோரி ஷுட் ப்ரெசென்ட் ஒன்லி a slice of life suggestively. நிறைய ரைட்டர்ஸ் நிறைய இதெல்லாம் சொல்கிறாங்க. ஓகே. டெஃபினேஷன்ஸ் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ்லாம் சொல்கிறாங்க. ஓகே. அண்ட் இதில் யாருன்னா எட்கர் ஆலன் போ வந்து ஹி டிஃபைன்ஸ் ஷார்ட் ஸ்டோரி as a slice of life suggestively. வாழ்க்கை என்பது பெருசு, அண்ட் ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் தான் இது இப்போ ஷார்ட் ஸ்டோரி அப்படின்ற ஒரு டெஃபினேஷன் வந்து சொல்கிறாரு. அண்ட் சாமர்செட் மாம் வந்து எப்படி நாவலுக்கு, ட்ராமாவுக்கு இதெல்லாம் ஒரு பிகினிங், மிடில் அண்ட் எண்டு வந்து இருக்குதோ அதே மாதிரி ஷார்ட் ஸ்டோரியில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதத்தில் டெஃபினேஷன் வந்து சொல்கிறாங்க. அண்ட் எல்லாம் கான்ட்ராடிக்டரியாக இருக்காது. பட் ஹியூ வால்போல் வந்து ஒரு கன்வின்சிங்கான டெஃபினேஷன் வந்து கொடுத்துருக்காரு. எல்லாரும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. அது என்ன அப்படின்னா, a short story should be a story of recording of things happening, full of incident, accident, swift movement, unexpected development, reacting through a suspense, instant accident, swift movement, unexpected development, reacting through a suspense to a climax, satisfying denouncement. ஸோ நிறைய இவர் ஹியூ வால்போல் வந்து சொல்கிறது என்னென்னா, நிறைய incidents, lots of incidents வந்து recorded of a lot things happening, full of incident, accident, twist and turns, unexpected development, and ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே. அதுதான் இங்கே வந்து இப்போ சொல்கிறார். நிறைய இன்சிடென்ட், நிறைய இது அடுத்தது அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணுற ஒரு ஜானர் ஆஃப் லிட்ரேச்சராக இந்த ஷார்ட் ஸ்டோரி வந்து இருக்கணும் அப்படின்னு இப்போ டெஃபினேஷன் வந்து இங்கே சொல்கிறாரு அது. அண்ட் this is more or less a convincing definition, but overall ஷார்ட்டாக இருக்கணும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், அண்ட் ஒரே எமோஷன், ஒரே தீம், ஒரே பர்பஸ், இது இந்த ஃபீச்சர்ஸ் இருந்தால் அது வந்து ஷார்ட் ஸ்டோரி. அண்ட் அடுத்த பேராகிராஃபில் கிரேட் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர்ஸ் அவங்க எழுதின கிரேட்டஸ்ட் ஷார்ட் ஸ்டோரிஸ் அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. A short story may deal with any motive and material. Poe's story Goldberg turns on a puzzle, whereas Stockton's The Lady and the Tiger is contrived to give a dramatic surprise at the end. Most stories of O. Henry are interesting because of their unexpected surprise endings. Short stories of Chekhov, Maupassant, Tolstoy, Hemingway illustrate the wide variety of themes and motifs that can be successfully employed by a short story writer. W.H. Hudson says a dramatic incident or situation telling a scene, closely coordinated series of events, phase of character, a bit of experience, as aspect of life, moral problem, any of these and innumerable other motive which might be added to the list may be made the nucleus of thoroughly satisfying story. Okay, so நிறைய பேர் overall most important ஷார்ட் ஸ்டோரி, வேர்ல்டு ஃபேமஸ் ஷார்ட் ஸ்டோரினா ஓ ஹென்ரி தான் அப்போ இருப்பார். அது
and he always have a twist in the end. Okay, அவரோட இது பார்த்தீங்கன்னா லாட்ஸ் ஆஃப் இன்சிடென்ட் அண்ட் வேரியஸ் லேயர்ஸ் ஆஃப் மீனிங்ஸும் கொண்டு வந்திருப்பாங்க. ஹென்ரி மட்டும் இல்லை, செக்கர், மோபர்சன், டால்ஸ்டாய், ஹெமிங்வே இவங்களோட ஷார்ட் ஸ்டோரிஸ்லையும் வேரியஸ் லேயர்ஸ் ஆஃப் மீனிங் அண்ட் கன்வேயிங் ஐடியாஸ், லாட்ஸ் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் அதெல்லாமும் இருக்கும் அது. பட் ஸ்டில் அவங்கெல்லாம் கிரேட்டஸ்ட் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர்ஸ். ஓகே, அண்ட் போவும் ஒரு கிரேட்டஸ்ட் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் கோல்ட்பர்க் அண்ட் டர்ன்ஸ் ஆன் எ பசில். வேற அது வந்து ஒரு இம்ப்ரெஷன்லாம் இல்லாமல் ஒரு பசில் மாதிரி அடுத்து என்ன அதுவாக இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அவர் வந்து இப்போ எழுதியிருப்பாரு. ஓகே, ஸோ லைக்வைஸ் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஷார்ட் ஸ்டோரியை வந்து டீல் பண்ண விதங்கள் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் அது. பட் எல்லாருமே ஷார்ட் ஸ்டோரியாக தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் அது. ஓகே, ஸோ இப்போ ஓவரால் ஷார்ட்டாக இருக்கணும் அண்ட் நிறைய இன்சிடென்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது தான் ஷார்ட் ஸ்டோரி. Okay, and R.L. Stevenson speaks of 3 kinds of short stories. R.L. Stevenson 3 விதத்தில் ஷார்ட் ஸ்டோரிஸ் வந்து இது பண்ணுறாரு. அது என்னென்னா ஸ்டோரி ஆஃப் பிளாட், ஸ்டோரி ஆஃப் கேரக்டர், ஸ்டோரி ஆஃப் இம்ப்ரெஷன். ஓகே, ஸோ ஸ்டோரி ஆஃப் பிளாட்னா நிறைய இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி அப்படியே ஷார்ட் ஸ்டோரி எழுதுறது. அண்ட் ஸ்டோரி ஆஃப் கேரக்டர் பார்த்தீங்கன்னா கேரக்டரைசேஷன், நாவல் மாதிரி ஒரு கேரக்டரை பேஸ் பண்ணி ஷார்ட் ஸ்டோரி வந்து சொல்கிறாரு அது. அண்ட் ஸ்டோரி ஆஃப் இம்ப்ரெஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எமோஷன், அதை படிச்சுட்ட உடனே ஒரு எமோஷன் வந்து கிடைக்கும் அது. ஓகே, அது இன்னொரு கைண்ட் அப்படின்னு ஆர்.எல். ஸ்டீவன்சன் வந்து சொல்கிறாரு. However, the most short story writers, the idea of story comes something like an abstract thought and impression. Later, they work it up into a shape of story, inventing required plot, character, and incident. ஓவரால் பிளாட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஷார்ட் ஸ்டோரிஸ் வந்து இப்போ நிறைய பேர் எழுதுறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இம்ப்ரெஷனுக்கும் இது பண்ணுறாங்க. பட் கேரக்டரைசேஷன் ரொம்ப கம்மி தான் அது. ஓகே, பட் ஓவரால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி, இன்சிடென்ட் சொல்கிறது தான் ஷார்ட் ஸ்டோரி. ஓகே, தேங்க்யூ.